இந்தியா அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம். அறிமுகம். இந்தியா தெற்காசியாவில் தனித்துவமான கொள்கைகளினாலும் சகிப்புத்தன்மை மற்றும் வெளிநாட்டு நல்லுறவுகளாலும் தனக்கென்று ஒரு சிறப்புமிக்க அந்தஸ்தை பெற்றிருக்கும் நாடு. வடகிழக்கில் சீனா, திபெத், நேபாளம், கிழக்கில் பங்களாதேஷ், தென்கிழக்கில் இலங்கை, தென்மேற்கில் மாலத்தீவுகள், மேற்கில் பாகிஸ்தான் என்று பெரிய மற்றும் சிறிய நாடுகளின் கலவைக்கு இடையே உலகத்தின் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கும் இந்தியாவிற்கு உலக அரசியலிலும் பல்வேறு கூட்டமைப்புகளிலும் மிகப்பெரிய கௌரவமும் மரியாதையும் இருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சி என்பது சுதந்திரத்திற்கு பிறகு 75 ஆண்டுகள் சர்வதேச சமூகத்தோடு போராடி தனக்கென்று ஒரு இடத்தை உலக அரங்கில் இந்தியா இன்று உருவாக்கி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்தியாவுடன் ஒரே காலகட்டத்தில் சுதந்திரம் பெற்ற நம் அண்டை நாடான பாகிஸ்தான் இன்று சர்வதேச சமூகத்தால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சீனா போன்ற நாடுகள் மட்டுமே அதனுடன் உறவுகளை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து வருகின்றது. இலங்கை உலக அரங்கில் எண்ணற்ற விமர்சனங்களை சந்தித்து தடுமாறி வருகிறது. ஆனால் இந்தியா இன்று உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வண்ணம் உயரத்தில் பறக்கும் பட்டமாக பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சியில் வெறும் 0 வளர்ச்சியில் இருந்த இந்தியா இன்று பல்வேறு துறைகளிலும் வளர்ந்த நாடுகளுடன் போட்டி போடும் அளவிற்கு முன்னேறியுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகத்தில் உருவாகிய 2 அதிகார மையங்களிலும் இணையாது தன் சுயசார்பு நிலைப்பாட்டாலும் தனித்துவமான கொள்கைகளாலும் இன்று வளர்ச்சி என்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அண்டை நாடுகளுடன் நட்புறவை பேணுவதிலும் அவற்றின் இடர்களில் துணை நிற்பதிலும் இந்தியா உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாமை, அந்த நாடுகளுக்கு ஆலோசனைகள் அளிப்பது, சுகாதார மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளில் உதவுவது என்று இந்தியாவின் செயல்பாடுகள் மற்ற நாடுகளை நம் தேசத்தை நோக்கி ஈர்த்து வருகிறது. உலக நாடுகளுக்கு எல்லாம் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுத்த தேசம் நம்முடைய இந்தியாதான். வாக்குச்சீட்டு முறையாகட்டும், வாக்குப்பதிவு இயந்திரமாகட்டும், ஜனநாயகத்தின் கடமையை சரிவர செய்யும் உரிமையை மக்களுக்கு தருவதாகட்டும், இந்தியாவின் சிறப்புகள் உலக நாடுகள் எதிலும் இல்லை. வான்வெளி ஆராய்ச்சியிலும் தொழில்நுட்ப புரட்சியிலும் இந்தியாவின் வளர்ச்சி சர்வதேச நாடுகளின் வளர்ச்சியை விட அதிகமாக இருக்கிறது என்பது சரி. மிகப்பெரிய வணிக சந்தையாக இருக்கும் இந்தியா பல்வேறு நாட்டு முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளது. ராணுவத்திற்கு தேவைப்படும் ஆயுதங்களை தயாரிப்பது முதல் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவது வரை அநேக காரியங்களை உள்நாட்டு அறிவியலாளர்களை வைத்து அற்புதமாக வடிவமைக்கிறது. சுதந்திரத்திற்கு முன் வெறும் 6% கல்வி அறிவு மட்டுமே பெற்றிருந்த இந்த தேசத்தில் இன்று உயர்கல்வி கற்கச் செல்லும் மாணவர்கள் எண்ணிக்கை 60% மாறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் கல்வியறிவில் வளர்ச்சி என்பது இந்திய விழுக்காட்டில் பாதிக்கும் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். ஒரு நாட்டில் அமைதி மற்றும் நல்லுறவுக்கு காரணமாக இருப்பது ராணுவமே. உலகத்தின் சிறந்த ராணுவத்தை இந்தியா இன்று சிறப்பாக கட்டமைத்திருக்கிறது. இந்தியாவின் மாபெரும் கனவு அணுசக்தியை மக்கள் தேவைக்கு பயன்படுத்துவது, அதிலும் குறிப்பாக அணுமின் சக்தியை பயன்படுத்தி நாட்டின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதாக இருக்கிறது. இங்கு இருந்துதான் உலகம் இந்தியாவை வியந்து பார்க்கவும் பேரச்சத்தில் உறைந்து நம்மை தடுக்க சதிவலை பின்னுவதும் தொடங்குகிறது. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மையில் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்று சுதந்திரத்திற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தான் எங்கள் முண்டாசு கவி பாரதி. அந்த வார்த்தைகள் இன்று வழிமாறாமல் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் அணு ஆயுத வளர்ச்சி என்பது உலக நாடுகளுக்கு கிளியை உருவாக்கி இருக்கிறது. யாருடைய உதவியும் இன்றி ராக்கெட் ஏவுகிறார்கள். கோலி சோடா தயாரிப்பது போல இன்று அணு ஆயுதங்கள் செய்கிறார்களே, எப்படி இது சாத்தியம் என்று அமெரிக்கா முதல் பிஜி வரை வியப்பில் உறைந்து போயிருக்கிறார்கள். இது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை முடக்க சில வற்புறுத்தல்கள், சில மிரட்டல்கள், சில வகையான மறைமுக தடைகள் என்று உலக நாடுகள் இந்தியாவின் மீது காழ்ப்புணர்ச்சி காட்டினாலும் அது அணு என்ற ஒற்றை அரக்க ஆயுத பலத்தை இந்தியா வைத்திருக்க